بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون وجعلوا له من عباده جزءا إن الإنسان لكفور مبين أم اتخذ مما يخلق بنات وأصفاكم بالبنين وإذا بشر أحدهم بما ضرب للرحمن مثلا ظل وجهه مسودا وهو كظيم أو من ينشأ في الحلية وهو في الخصام غير مبين وجعلوا الملائكة الذين هم عباد الرحمن إناثا أشهدوا خلقهم ستكتب شهادتهم ويسألون وقالوا لو شاء الرحمن ما عبدناهم ما لهم بذلك من علم إن هم إلا يخرصون صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரால் அஸ்-ஸுஹ்ருஃப் அத்தியாயத்தின் 14ஆம் வசனம் வரை உண்டான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதில் இறுதி வசனங்களில் கால்நடைகளையும் கப்பலையும் மக்கள் ஆகி நாம் பயணம் செய்வதற்கு ஏற்றதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதும், நாம் அதில் பயணம் செய்கின்ற பொழுது சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று கூற வேண்டும் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டார். அந்த துஆவின் பொருள், அல்லாஹ் அவன் பரிசுத்தமானவன், அந்த ரப்பு தான் எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தான், இதற்கு நாங்கள் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை, மேலும் நிச்சயமாக நாங்கள் அந்த ரப்பிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற இந்த வசனத்திற்கான விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பேருதவியால் தான் நாம் கப்பலிலோ அல்லது ஃப்ளைட்டிலோ அல்லது கால்நடைகள் மூலமாகவோ பயணம் செய்ய முடிகிறது. இது அல்லாஹ்வின் பெருங்கருணை. மேலும் இந்த உலகத்தில் இப்படி பயணம் செய்கின்ற நாம் ஒரு நேரம் இந்த உலகத்திலிருந்து நாளை மறுமைக்கு பயணம் செல்லக்கூடியவராக இருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் எடுத்து சொன்னான். இப்படி குறிப்பிடுகின்ற இந்த வசனத்தின் கீழ் பயண நேரத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம், ஓத வேண்டிய துஆக்கள் சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன. அவற்றை நாம் பார்க்கலாம். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அலி இப்னு ரபீஆ அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, ரைத்து அலியன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முறை நான் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்தேன். உத்திய பிதாபத்தின், அவரிடத்தில் ஒரு வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்.
ஃபலம்மா வதா ரிஜ்லஹு ஃபிர்ரிகா, அந்த வாகனத்தில் ஏறுவதற்காக அந்த ஏறும் இடத்தில் கால் வைத்த பொழுது கால ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிஸ்மில்லா, காலை வச்சு மிதிச்சு மேலே ஏறணும். காலை மிதிக்கின்ற இடத்தில் காலை வைத்த பொழுது சொன்ன வார்த்தை பிஸ்மில்லா. ஃபலம் மஸ்தவா அலைஹா, ஏறி அமர்ந்தவுடன் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிட்டு சுப்ஹானல்லதி ஸஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற இந்த இறைவனின் வசனமான இந்த துஆவை ஓதினார்கள். அதன்பின் சும்ம ஹமிதல்லாஹ் தஆலா தலாசன், 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் 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 சொன்னார்கள். வ கப்பர தலாசன், 3 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதன்பின் சும்ம கால சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த கத் ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, இப்படி துஆ செய்தார்கள். அதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், சுப்ஹானக, யா அல்லாஹ், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர்த்து வேறு யாரும் இல்லை, கத் ஸலம்து நஃப்ஸி, என் ஆத்மாவிற்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன், பாவத்தின் மூலம் எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக என்று இந்த துஆவையும் ஓதினார்கள். இந்த துஆவை ஓதியதற்கு பின்பு சும்ம ضحك, பின்பு சிரித்தார்கள். இந்த துஆவை ஓதிட்டு சிரிச்சாங்க. அந்த கால் வைக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொன்னாங்க. ஏறி அமர்ந்ததற்கு பின்பு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு சுப்ஹானல்லதி ஸஹரனா ஹாதா மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் சொன்னாங்க. அதற்கு பின்பு அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவையும் அல்லாஹ் அக்பர் என்று 3 தடவை சொல்லி அதன் பின் சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த கத் ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இதுவரைக்கும் ஓதிட்டு சிரிச்சாங்க. எனக்கு என்னடா சிரிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஃபகுல்து லஹு, அலி ரலியல்லாஹு இடத்துல கேட்டேன், மிம்ம ضحكت யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, எதனால் சிரித்தீர்கள் என்று கேட்டேன். சிரிச்சாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஃபகால அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன், ஃபஅல மிஸ்லமா ஃபஅல்து, நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் எப்படி செய்தேனோ அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை நான் பார்த்தேன். நான் கால் வைக்கும்போது பிஸ்மில்லாஹ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. நான் செய்த அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள், அதை நான் பார்த்தேன். அப்படி செய்தது மட்டுமல்ல, சும்மா ضحك, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். இப்ப எப்படிலாம் நான் சொன்னனோ இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கவும் செய்தார்கள். அப்ப நான் நீங்க கேட்டது மாதிரியே பெருமானிடத்தில் கேட்டேன், மிம்ம ضحكت யா ரசூலல்லாஹ், ஏன் நபி அவர்களை சிரித்தீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால் யஅஜபு ரப்பு தபாரக வ தஆலா மின் அப்திஹி இதா கால ரப்பி ஃபிர்லி. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்தில் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அல்லாஹ் அளவில்லா சந்தோஷப்படுகிறான். அதை நினைத்து ரப்பு பெருமிதப்படுகிறான். அது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அல்லாஹ் சொல்றான், அலிமா அப்தி அன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப கைரி, என் அடியான் என்னை தவிர்த்து பாவத்தை மன்னிப்பவர் யாரும் இல்லை என்று தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறானே என்று அல்லாஹ் கூறி மிகுந்த சந்தோஷப்படுகிறான். எனவே ரப்பு சந்தோஷப்படுவதால் அந்த நேரத்தில் நான் சிரித்தேன் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, பயண நேரத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய அந்த விதம், சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்யறாங்களோ அப்படியே செய்யறவங்க. அவன் கால் வைக்கும் போது என்ன சொன்னாங்க அதை நான் திருப்பி சொல்றேன். உட்கார்ந்த பின்னாடி என்ன சொன்னாங்க சொல்றான். அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க, நானும் சிரிக்கிறேன். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க அது சிரிக்கிறேன். பெருமானார் சிரித்த பொழுது காரணம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் சொன்னார்கள் என ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ் குறிப்பிடுகிறது. மேலும் பிறதொரு ஹதீஸ் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்புடைய இன்னொரு ஹதீஸ் வரும். சொல்றாங்க, அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த தகவலை அலி இப்னு அபீ தல்ஹா அப்படிங்கிற சஹாபி சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்தஃபஹு அலா தாபத்திஹி,
ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களை தங்களுடைய வாகனத்திற்கு பின்னால் அமர வைத்தார்கள். அர்தஃபு அப்படின்னு சொன்னா ஒரு டூ வீலர்ல ஒருத்தர் வண்டி ஓட்டுவார், நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கோம் இல்ல, அந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் இந்த வார்த்தை. ஒட்டகம் குதிரை போன்றவற்றில் ஓட்டுபவருக்கு பின்னால் இருப்பவருக்கு அர்தஃபு, பின்னால் இருக்கிறவங்க அப்படின்னு கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு பின்னால யார் இருக்கா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஃபலம்மஸ்தவா அலைஹா, நன்றாக உட்கார்ந்ததற்கு பின்பு கப்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தா வ ஹமித ஸலாத்தா வ ஸப்பஹ ஸலாத்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, 3 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. வ ஹல்லல்லாஹ வாஹிதத்தன் வ ஜல்ல அலைஹி, வ ஹல்லல்லாஹ வாஹிதத்தன், ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தல்கா அலைஹி, அதற்கடுத்து ஸலவாத் சற்று பின் இப்படி சாய்ந்தார்கள். சாய்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வதாஹிக, பெருமானார் ஸல்லல்லாஹு சாய்ந்து சிரித்தார்கள். சும்மா அக்பல அலைஹி, அதற்கடுத்து மீண்டும் சாய்ந்த பெருமானார் முன்னால் போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் சொன்னாங்க, அதுக்கடுத்து இப்படி சாஞ்சாங்க, சாஞ்சிட்டு சிரிச்சாங்க, சிரிச்சுட்டு மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ரண்ட்ல முன்னால் வந்துட்டாங்க. இப்போ பகால வந்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யர்கபு தஅபதன் ஃபயஸ்னஉ கமா ஸனஅது இல்லா அக்பலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைஹி ஃபதஹிக இலைஹி கமா தஹிக்து இலைக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு வாகனத்தில் பயணம் செய்கின்ற பொழுது நான் செய்வதை போன்று செய்தாரோ, இல்லா அக்பலல்லாஹு அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ் அவரை முன்னோக்கி ஃபதஹிக இலைஹி, அவரை பார்த்து சிரிக்கிறான், கமா தஹிக்து இலைக, உங்களை பார்த்து நான் சிரித்ததை போன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல என்ன வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல ஏறுறாங்க, என்னைய பின்னால ஏற சொன்னாங்க, உட்கார்ந்தாங்க, என்னை உட்கார வச்சாங்க. ஏறினதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அல்லாஹ் அக்பர், 3 முறை அல்ஹம்துலில்லாஹ், 3 முறை சுப்ஹானல்லாஹ், 1 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இப்படி அப்படியே சாஞ்சு என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு மீண்டும் ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் செய்ததை போன்று ஒருவர் பயணம் செய்கின்ற பொழுது செய்தால், வாகனத்தில் ஏதற்கும் செய்தால், அல்லாஹ் அவரை முன்னோக்குகிறான். நான் உங்களை பார்த்து எப்படி சிரித்தவனோ அதை பார்த்து அந்த அடியான் அவரை பார்த்து சிரிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, இது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்புடைய ஹதீஸ். முக்கியமான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நேரத்துல பயணத்தின் எப்படி நடந்தது அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. பெருதொரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான் இதா ரகிப ராஹிலதஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாகனத்தில் அவர்கள் ஏறினால் கப்பர ஸலாசன், 3 முறை அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். அதன்பின் சும்ம கால் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சும்ம யகூல், அதற்கடுத்து சொல்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ ஸஃபரி ஹாதா அல் பிர்ர வ தக்வா வ மினல் அமலி மா தர்தா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா அஸ்-ஸஃபர் வ துவீலனா அல் பஈத் அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம ஸஹப்னா ஃபீ ஸஃபரினா வ ഖുலுஃப்னா ஃபீ அஹ்லினா. ஒரு நீளமான ஹதீஸ். பல்வேறு ஹதீஸ்களை சொல்வதற்கு காரணம், இதுல எதுல முழுமையான என்னவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் பின்பற்றுகின்ற பொழுது சிறப்பிற்குரியது. ஒருவர் சில ஹதீஸ்களில் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் அதையாவது செய்ய வேண்டும் என்பது அதன் பொருளாக இருக்கும். இப்ப இந்த ஹதீஸ் சற்று விரிவான தகவலை சொல்கிறது. இதுவரைக்கும் உள்ளதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்வாங்க, சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா இந்த துஆவை சொல்வாங்க, சுப்ஹானக இன்னி ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت, இந்த இஸ்திக்பாருடைய துஆ இருக்கும். அது வரைக்கும் வந்துச்சு. இப்ப சொல்ற ரிவாயத்துல இதை தாண்டி இன்னொரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி ஓதிருக்கான்னு சொல்லப்படுகிறது. அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ ஸஃபரி ஹாதா அல் பிர்ர வ தக்வா, நிச்சயமாக யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் கேட்கின்றேன். இந்த பயணத்தின் ஊடாக நன்மையும் இறையச்சம் வேண்டும் என்று கேட்கிறேன்.
மினல் அமலி மா தரலா, நீ திருப்தி பெறக்கூடிய அமல்கள் நடைபெற வேண்டும் என்று கருதுகிறேன். நீ எதை விரும்புவாயோ, நீ எதை பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நல்ல அமல்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேலும் அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹவ்வின் அலைனா அஸ்ஸஃபர், இந்த பயணத்தை எங்களுக்கு நீ எளிமையாக ஆக்கு. பயணம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் எளிமையாக்கினால்தான் எளிமை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே போய் நிற்போம், ஒரு பஸ் வரும், ஏறுவோம், 1/4 மணி நேரத்துல போய் இறங்கிடுவோம், அதுவும் நடக்கும். போவோம், 1 மணி நேரம் நிற்போம், அதுக்கு அடுத்து தான் பஸ் வரும். அந்த நிற்கக்கூடிய 1 மணி நேரம் அவ்வளவு கஷ்டம். அதுக்கு 1/4 மணி நேரத்தில் இறங்கக்கூடிய பயணம், பயங்கரமான டிராபிக் இருக்கும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இனம் புரியாத சில சிரமங்கள் போக்கு மற்ற எவ்வளவுகள் இருக்கிறது. இதே போல ஒரு நீண்ட தூர பயணங்கள், பாதுகாப்பான பயணம், நிறைய பிரச்சனைகள். சஃபரை பொறுத்தளவுல சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தூத்துக்குடியிலேருந்து மக்கள் சென்னைக்கு வர்றதுக்கு ட்ரெயின்ல தான் ஏறினாங்க. ஆனா அந்த தூத்துக்குடியை விட்டு அந்த ட்ரெயினை வெளியே வர முடியல, மக்கள் வீட்டுக்கும் போக முடியல. 2-3 நாட்கள் அங்கேயே கிடந்தாங்க. பத்திரக்கமா இல்லை, ஒண்ணு சாதாரண ஒரு மழை கொஞ்சம் அதிகமாயிருச்சு, வெள்ளம் ஆயிருச்சு, ட்ரெயின்ல புறப்பட்டாங்க. ட்ரெயின் புறப்பட்டது கொஞ்சம் தூரத்துல தான் நிக்குது, பெரிய அளவுல வரல. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரல. சரி வரத்தான் இல்லை, வீட்டுக்காவது போயிடணும், வீட்டுக்கும் போக முடியல. 2-3 தினங்கள் அங்க ரயில்வே ஸ்டேஷன். மக்கள் உணவுப் பொருள் அது இது கஷ்டம். அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, சுய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான சிரமங்கள் எவ்வளவு, எத்தனையோ விஷயங்கள். அப்ப சஃபர் பிரயாணத்தை பொறுத்தவரை நாம் நினைப்பதை போன்று நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹும்ம அஹ்வின் அலைனா, அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் அஹ்வின் அலைனா அஸ்ஸஃபர், இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக ஆக்கு. வத்வீலனா அல் பஈத், இந்த தூரத்தை எங்களுக்கு நீ சுருக்கி கொடு. சில சமயத்துல நீண்ட தூரம் போவோம், பக்கத்துல போற மாதிரி தெரியும். சில சமயத்துல கொஞ்சம் தூரம் தான் போவோம், மணிக்கணக்கில் நீண்ட தூரம் போற மாதிரி தெரியும். அல்லாஹ்வுடைய உதவி வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தூரத்தை ரப்பே நீ சுருக்கி கொடு. சில சமயத்துல ட்ரெயினை பிடிக்கணும், ஏதாவது ஒரு ஃபிளைட்டுக்கு போகணும், நேரம் கம்மியா இருக்கும், அப்போலாம் ஒரு மாதிரியா இதா இருக்கும். ஆட்டோக்கார் மெதுவா போறான்னு நினைப்போம், பஸ் கார் மெதுவா போகுதுன்னு நினைப்போம், முன்னாடி எவனாவது ஸ்லோவா போனா கோபம் வரும், யாராவது இது பண்ண என்னென்னலாம் நடக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பயம் என்ன காரணம் என்ன, நம்ம அந்த இலக்கை போய் அடைய முடியாது. அதுக்காக மோத்தொழிலானா அல் பஈத், இந்த துவாவை ஓதிட்டு போகணும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். யாராவது தூரத்தை நீ சுருக்கி கொடு, நீ நாடுனா எளிமையாக்கிடலாம், அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹும்ம அன்த சாஹிபுக்கு சஃபர், யா அல்லாஹ் நீதான் பயணத்தில் என் கூட்டாளி, பயணத்தில் எனக்கு துணையாளன் யாரு, நீதான், உன்னை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் துணையாளன் இல்லை. அல்லாஹும்ம அன்த சாஹிபுக்கு சஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், என் குடும்பத்திற்கு நீதான் கலீஃபா. இப்ப நான் இல்லை, எனக்கு பகரமா யார் இங்க பாக்குறது, ரப்பே உன்னைத்தான் நாங்க வச்சுட்டு போறோம். வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம ஸஹபனா ஃபி ஸஃபரினா, யா அல்லாஹ் எனவே யா அல்லாஹ் நீதான் சஃபர்ல கூட்டாளியா இருக்கிற, வீட்டுல இருக்கவங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு நீதான் பொறுப்பாளனா இருக்கிற, எங்களுக்கு பகரமா. எனவே அல்லாஹும்ம ஸஹபனா ஃபி ஸஃபரினா, எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு நீ எங்களோடு சேர்ந்தே வருவாயாக. வஹ்லுஃப்னா ஃபி அஹ்லினா, எங்கள் குடும்பத்திற்கு நீ சிறந்த பகரமாக இருப்பாயாக. நாங்கள் இல்லாத இடத்தை நீ அதைவிட சிறப்பாக எங்களுக்கு நீ முடித்து தருவாய், அவர்களுக்கு நீ உதவி செய்வாய் சொல்லுவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மேலும் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் சொல்கிறார்கள், வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஜா இலா அஹ்லிஹி, பயணமெல்லாம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்திற்கு வீட்டிற்கு திரும்பினால் பெருமானார் கூறுகின்ற வார்த்தை, கால் ஆயிபூன தாயிபூன இன்ஷா அல்லாஹு ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆயிபூன், நாங்கள் அல்லாஹ்வை வணங்கி மீளக்கூடியவர்கள், அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தாயிபூன், தௌபா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு ஆபிதூன், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்போம். ரப்பினா ஹாமிதூன், எங்களோட ரப்பாகிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் கண்டிப்பாக புகழக்கூடியவர்களாக இருப்போம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தின் முடிவில் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். மேலும் பிறிதொரு ஹதீஸில் அபி
அபி லாசில் ஹஸாஇ அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, ஹமலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னி மின் இப்னி ஸதகதி இலல் ஹஜ். ஒரு முறை நாங்கள் ஹஜ்ஜிற்கு செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவுடைய ஒட்டகங்களில் ஒன்றில் என்னை ஏறி அமர வைத்தார்கள். ஃபகுல்னா, நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் மா நரா அன் தஹ்மிலனா ஹாதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எங்களை இதன் மீது அமர வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்டோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அமர வைத்ததற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மா மின் பஈரின் இல்லா ஃபீ தர்பத்திஹி ஷைத்தான், எந்த ஒரு ஒட்டகத்திலும் எந்த ஒரு பயணம் கோவேறு கழுதை போன்ற எந்த ஒரு பயணம் செய்கின்ற பொருளிலும் அதற்கு மேல் ஷைத்தான் இருப்பான். எனவே ஃபதுக்ரு ஸ்மல்லாஹி அலைஹா இதா ரகீப்துமூஹா, நீங்கள் அதில் ஏறி உட்கார்ந்து விடுவீர்களானால் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள். கமா ஆமுருக்கும், நான் உங்களுக்கு கற்றுத்தருவதை போன்று நீங்க அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு உட்காருங்க, அப்பதான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே தகவலை இன்னொரு ஹதீஸ் சொல்லும். முஹம்மது இப்னு ஹம்சா அவங்க சொல்றாங்க, நான் என் தந்தை சொல்ல நான் கேட்டேன். என் தந்தை இப்படி சொன்னார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அலா ظهரி குல்லி பஈரின் ஷைத்தானுன், ஒவ்வொரு ஒட்டகத்தினும் ஒவ்வொரு வாகனத்தின் முதுகிலும் ஷைத்தான் இருக்கிறான். ஃபைதா ரகீப்துமூஹா, நீங்கள் அதில் பயணம் செய்வீர்களே ஆனால் ஃபஸம்முல்லாஹ் அஸ்ஸ வஜல், பிஸ்மில்லாஹ் கூறி அல்லாஹ்வை திக்ர் செய்து உங்களது பயணத்தை துவக்குங்கள். யார் சொன்ன வார்த்தை? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வாகனங்களை ரப்பு ரெடி பண்ணி தயாராக தந்திருக்கிறான். அது கால்நடைகளாக இருக்கலாம், அல்லது கப்பல் பிளைட் போன்ற வாகனங்களாக இருக்கலாம். அதில் ஏறி அமருகின்ற பொழுது நாம் கூற வேண்டிய வார்த்தை, அல்லாஹ்வே இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான், இதற்கு நாங்கள் ஆற்றல் பெற்றவர்கள் இல்லை, அவனிடமே நாங்கள் மாலை மறுமையில் திரும்பக்கூடியவராக இருக்கின்றோம் என்று கூற வேண்டும் என்ற இறைவனின் வசனத்திற்கு விரிவுரையாக இன்னும் அதிகப்படியான திக்ர்களும் அதிகப்படியான துஆக்களையும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயண நேரத்தில் செய்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மீண்டும் அந்த மக்களின் நிலைப்பாட்டை சொல்கிறான். இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அதை செய்கிறார்கள். அதே வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என சொல்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வணங்குவதோடு சேர்த்து அந்த மக்களிடத்தில் இருந்த இன்னும் சில குறைகளையும் தவறுகளையும் பிழைகளையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காண்பிக்கின்றான். அதில் ஒன்று, வஜஅலூ லஹு மின் இபாதிஹி ஜுஸ்ஆ, இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு அவனது அடியார்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை ரப்புக்காக ஆக்குகிறார்கள். இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் லகஃபூரும் முபீன், அவன் மிகவும் மோசமான நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மோமின்களே, இது எதை பற்றி குறிப்பிடுகிறது என்று சொன்னால், முஷ்ரிக்கீன்களிடத்தில் இறைமறுப்பாளரிடத்தில் இருந்த ஒரு பிழையும் ஒரு மிகப்பெரிய அவதூறுமாக அவர்கள் நடைமுறையில் பின்பற்றி வந்த ஒரு தகவலை அல்லாஹ் இங்கே சுருக்கமாக சொல்கிறான். வேறு சில வசனங்களில் 7வது ஜுஸில் இருக்கக்கூடிய சூரத்துல் அன்ஆம் போன்ற வசனங்கள் இது சம்பந்தமாக தெளிவை தந்திருக்கிறது. அதில் என்னவென்று சொன்னால், வஜஅலூ லில்லாஹி மிம்மா ذرأ من الحرث والأنعام نصيبا فقالوا هذا لله بزعمهم وهذا لشركائنا فما كان لشركائهم فلا يصل إلى الله وما كان لله فهو يصل إلى شركائهم ساء ما يحكمون. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் இப்படி சொல்கிறான், வஜஅலூ லில்லாஹ், இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு ஏற்படுத்துகின்றனர், மிம்மா ذرأ, அவன் படைத்ததிலிருந்து, அல்லாஹ் படைத்ததிலிருந்து, என்னத்தை, மினல் ஹர்ஸி வல் அன்ஆமி, விவசாயங்கள் அல்லது கால்நடைகள், இவற்றை அல்லாஹ் படைத்தான் அல்லவா, இதிலிருந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விற்கு இவர்கள் சிலவற்றை தருகிறார்கள். விவசாயம் செஞ்சிடான்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் செஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு பகுதியை அவங்க சாப்பிட்றது அல்லாம இது இறைவனுக்கு, இது எங்களுடைய தெய்வங்களுக்கு அப்படின்னு பிரிப்பாங்களாம். இது இறைவனுக்கு, இது எங்களுடைய தெய்வங்களுக்கு.
அதே போன்று கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டங்கள்ல சிலவற்றை இது தெய்வம், எங்களுடைய நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு, இது இறைவனுக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்களாம். என்னடா அது, ஏன் இப்படி செய்யறீங்க? ஏன்? அது மட்டும் இல்ல, அப்படி செய்யும் பொழுது சில சமயத்துல இவர்களுடைய தெய்வங்களுக்கு உள்ளதுல இருந்து கை வைக்க மாட்டாங்க. தேவைப்பட்டா அல்லாஹ்விற்கு வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து எடுத்து இதுல போட்டுக்குருவாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்லுவாங்களா, ஆதாலில்லாஹி பிஸாமிஹிம், அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுக்கு, வ ஆதாலி ஷுரகாயினா, இது எங்களுடைய தெய்வங்களுக்கு அப்படி சொல்லிட்டு, ஃபமாகான் லி ஷுரகாயிஹிம், இவர்களின் தெய்வங்களுக்கு உள்ளவைகள் பலா யஸ்லு இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட போகாது. வமாகான லில்லாஹ், அல்லாஹ்விற்கு எது ஒதுக்கப்பட்டதோ ஃபஹுவ யஸ்லு இலா ஷுரகாயிஹிம், அது அவருடைய தெய்வங்களுக்கு வந்து சேரும். இவங்க வைக்கிறது தானே சட்டம், அப்படி பேரு கொண்டு வைக்கிறது. அப்புறம் அதுல இருந்து எடுத்து இதெல்லாம் எங்களுடைய தெய்வ சார். அல்லாஹ் கேட்கிறான், என்ன விளையாட்டு, உங்களுக்கு என்ன மூளை இருக்கு, ஏன் இவ்வளவு அறிவில்லாமல் செய்கின்றீர்கள்? இதை இந்த வசனம் இப்படி சொல்கிறது, அல்லாஹ்விற்கு அவனது அடியார்களில் ஒரு பகுதியை இவர்கள் அல்லாஹ்வுக்கு ஆக்குறாங்க. டேய், அது எல்லாமே ரப்புக்கு சொந்தமானவைகள் தான். விவசாயம் முழுக்க ரப்புக்கு சொந்தம், கால்நடை முழுக்க ரப்புக்கு சொந்தம், எல்லாம் அவன் படைத்தது, அவனுக்குரியது. நீங்க அவனுக்குரியதுன்னு என்னத்தை கொஞ்சத்தை நீங்க எடுக்கிறீங்க? உங்களுக்கு எங்க இருந்து இந்த விளக்கம் வந்து யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து? எல்லாம் அவனுக்குரியவை. அல்லாஹ்வுடைய அடியார்களிலிருந்து, அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியை அவனுக்கு, அந்த ரப்புக்கென்று ஆக்குகிறார்கள். எல்லாம் அவனுக்கு சொந்தமானதாக இருக்க, அதுல கொஞ்சத்தை எடுத்து நீ எடுத்து வைக்கிறதும், திருப்பி அங்கிருந்து மீண்டும் அதை எடுத்துக்கிட்டு இங்க உள்ளது அங்கே போகும்னு சொல்றதுன்னா என்ன விளையாட்டு? இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் லகஃபூரும் முபீன், அறவே நன்றி இல்லாதவனாக இருக்கிறான், மிக மோசமான நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இது இந்த வசனத்தின் வழியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறு, பிரமாண்டமிக்க தவறு என்பது சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து மேலும் அவர்கள் செய்த இன்னொரு, அவங்க மனசுல உள்ள, அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய சிந்தனை உள்ள ஒரு தவறை அல்லாஹ் சொல்கிறான். என்னது? அமித்தஹத மிம்மா யஹ்லுகு பனாத்தின் வ அஸ்வாக்கும் பில் பனீன். என்ன சொன்னாங்க? அதுல அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். இந்த மலக்குமார்களை அவங்க சொல்ல வர்றது, இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். யூதர்கள் என்ன சொன்னாங்க? யூதர்கள் வகாலத்தில் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? வகாலத்தின் நசாரா அல் மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய பிள்ளை, பையன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு ஆம்பளை பிள்ளைங்க ஒவ்வொன்றா கொடுத்துட்டாங்க. மக்காவுடைய முஷ்ரிக்குகள் என்ன பண்ணாங்க? அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வது ஒரு பிழை, அதுல என்ன குழந்தை இருக்கிறது என்பது ஒன்று. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை பற்றி இங்கு வேறு ஒரு கோணத்தில் அல்லாஹ் கேட்கிறான். சரிடா, அவங்களாவது பரவாயில்ல, ஒரு நபியை அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க, அதே போல இன்னொரு நபியை அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. நீங்க மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களாண்டே ஒத்துக்கிற மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை ரப்புக்கு எப்படி நீங்கள் தருகிறீர்கள்? நமக்கு மேட்ரு இல்ல, நீ சொல்வது 100% தவறானது, கான்செப்ட் தவறு, சிந்தனை தவறு, எல்லாம் தவறு. ஆனா உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை, நீங்கள் விரும்பாத ஒன்றை ரப்புக்கு மட்டும் எப்படி சேர்க்கிறீங்க? இது எப்படி உங்களுக்கு எங்க இருந்தது வேலை செய்து? அல்லாஹ் கேட்கிறான், அமித்தஹத மிம்மா யஹ்லுகு, அவன் படைத்ததிலிருந்து பெண் பிள்ளைகள், பனாத்தின் பெண் பிள்ளைகளை அவன் வைத்துக் கொண்டு, வா அஸ்வாக்கும் பில் பனீன், ஆம்பளை பிள்ளைங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டானா அப்படி நீங்க சொல்ல வர்றீங்களா? அவனுடைய படைப்பு தானே, சரின்னு சொல்லுவீங்கல்ல. அவன் படைப்புல ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. அதுல பெண் பிள்ளைகளை அவன் வச்சுக்கிட்டான், ஆம்பளை பிள்ளைங்களை உங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொல்ல வர்றீங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா தரப லிர்ரஹ்மானி மஸலன், இவர்கள் அல்லாஹ்விற்கு எதை கற்பனையாக ஆக்கினார்களோ, இவங்க சொல்ற கற்பனை தானே, அல்லாஹ் இவனுடைய மனசுல படுற எண்ணம் தான்.
அல்லாஹ்விற்கு இவர்கள் எதை கற்பனையாக ஆக்கினார்களோ அதை கொண்டு இவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹ்விற்கு எதை இவர்கள் கற்பனையாக ஆக்கினார்களோ அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விற்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, மலக்குமார்கள் பெண் பிள்ளைகள் சொன்னாங்கல்ல, இது அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்று இவர்களுடைய கற்பனை. இவருடைய கற்பனைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு அதே பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டால், நீ அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் வல்லவஜு, அவனுடைய முகம் கருத்து விடுகிறது, ஏத்துக்கிற முடியல. வகுவ கபீம், அவர்களோ கோபமற்று விடுகின்றார்கள், முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி விடுகிறது, வெறுப்பு கோபம். இது எப்படி சொல்லுவீங்க, எனக்கு எப்படி பொம்பளை பிள்ளை? ஏன்னா உலகத்துல தொடர்ந்து ஆம்பளை பிள்ளையா பிறந்தா துனியாவே இல்லாம போயிருமே. எல்லாரும் ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு வெறும் ஆண் குழந்தைகள் மட்டும் பிறக்கட்டும், 30 வருஷத்துக்கு வெறும் ஆண் பிள்ளைகள் மட்டும் பிறக்கட்டும். அதிகப்படியா 40 வருஷம் குழந்தை பேற்றுக்கான காலம் பெரும்பாலும் 30 20 இருந்து அதிகப்படியா 40 வயசு, 20 to 30 பெட்டர் பீரியடு. அதிகப்படியா போனா ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்ப 40 வருஷத்துக்கு ஆம்பளை பிள்ளைங்க பெண் குழந்தைகள் இல்ல, துனியாவுக்கு முடிவுரை எழுதிடலாம், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் 40 வயசுல வந்துடும், அதுக்கடுத்து அதுகளுக்கும் குழந்தை கிடையாது, அதுக்கடுத்து யாருக்கு இனிமே குழந்தை பிறக்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே, துனியாவுக்கு முடிவுரை எழுதிடலாம். அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு பெண் குழந்தை என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு சுப செய்தி, பெண் குழந்தை என்பது பரக்கத், அது சுப செய்தி தான். அந்த சுப செய்தி அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்றான், இவர்கள் ரப்புக்கு எதை கற்பனையாக ஆக்கினார்களோ அந்த குழந்தையை இவர்களுக்கு பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் முகம்லாம் கருத்துறது, அப்படியே ஒரு மாதிரியா டென்ஷன் ஆயிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இதை இன்னொரு வசனத்தில் சற்று விரிவாகவே தெளிவாக அல்லாஹ் சொல்வான். வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், 14வது ஜுஸ்ல அந்த வசனம் வரும். இதே கருத்து தான், பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமோ கருத்து விடுகிறது, ஒரு மாதிரி ஆயிடுறான். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ர பிஹி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுப செய்தியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் தங்கள் அதை கேலியாக பேசுவார்கள் என்று பயந்து மனிதன் ஒதுங்கி ஒதுங்கி செல்கிறான். இதான் இஸ்லாம் வருவதற்கு முன்பு அந்த மக்களிடம் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த தவறான சிந்தனையை சுட்டி காண்பிக்கிறது. அதுக்கு முன்பு அவங்ககிட்ட எந்த மனநிலை இருந்துச்சு, இறைமறுப்பாக தந்த மனநிலை என்ன? பெண் குழந்தை பிறக்குதுங்கிறத ஜீரணிக்கவே முடியல. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சமூகத்திலிருந்து தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்வானா. ஏன்னா சொல்ல போறோம், இந்த போறான் பாருங்க, அந்த பையனுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, என்னமோ ஒரு உலகளாவிய தப்பு பண்ண மாதிரி. அப்ப நான் நினைக்கிறான், இன்சிக்குவாராகூனி நம் எது சுகத்தித்துறான், இந்த கேவலங்கள் இழிவுகளை எல்லாம் தாங்கி இந்த குழந்தையை வைத்துக் கொள்வோமா அல்லது உயிரோடு புதைத்து விடுவோமா என்று கருதுகிறான். அலா சாகமாயகுமோன், நீங்கள் செய்கின்ற முடிவு தவறானது, ரெண்டுமே தவறு. இழிவோடு வைத்துக் கொள்வது என்பதும் தவறு, புதைப்பது என்பதும் தவறு. புதைப்பது தவறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இழிவோடு வைத்துக் கொள்றதுனா மகிழ்வோடு வைத்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமா வச்சுக்கணும், பெருமையா வச்சுக்கணுமே தவிர இழிவோடு வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதை எப்படி நீங்க இழிவா நினைக்க முடியும்? மோமின்கள், வரலாற்றை நாம் பார்த்தால் ரொம்ப தெளிவா புரியும். பெண் குழந்தைகளை பிறந்துருச்சுன்னு சொன்ன உயிரோடு புதைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான சூழல் இருந்து, எல்லாரும் சொல்லுவாங்க இறந்ததுக்கு பின்னால புதைப்பார்கள், பெண் குழந்தைகளை புதைத்தே இறக்க வைப்பார்கள். இறந்த பின்னாடி தானே தஃபன் பண்றோம், அவங்க தஃபன் பண்ணி புதைச்சே இறக்க வைப்பாங்க. அதுலதான் ஒரு சஹாபி சொல்லுகின்ற தகவல் பயங்கரமானதாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு கட்டத்துல கேட்பாங்க, யார சொல்லாத, என் பிழைய எல்லாம் மன்னிச்சிருவானா, என் பிழைய எல்லாம் மன்னிச்சிருவானா, ஈமான் ஏத்துக்கிட்டா எல்லாம் மன்னிச்சிருவான்னு சொல்றீங்களே, என் பிழைய மன்னிச்சிருவானா? அப்படி என்ன நீங்க செஞ்சுட்டீங்க? இல்ல, நான் ஒரு தடவை வெளியூர் போனேன், என் மனைவி கர்ப்பிணியாக இருந்தால், குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு, நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு 4 ஆயிரும், குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை பிறந்தா வளர்த்துக்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா புதைச்சிரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயாச்சு. இதற்கு அடுத்து நான் திரும்பி வருவதற்கு இல்லை, என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, பெண் குழந்தை பிறந்துருச்சு, தாய் இல்லையா, மனசு வரல பிள்ளைய புதைக்கிறது. அதனால பக்கத்து இன்னொருத்தலுக்கு அந்த குழந்தையை தத்து கொடுத்து வளர்க்க வைக்கிறார் என் அண்டை வீட்டார்கள்.
அந்த குழந்தை அங்கு வளர்ந்து வருகிறது. இதுக்கு இடையில கொஞ்ச நாளாகி நான் திரும்ப ஊருக்கு வர்றேன். ஊருக்கு வருகின்ற பொழுது 1 வருடங்கள் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். அன்னைக்கு நம்ம அந்த குழந்தை என்னம்மா பிறந்துச்சான்? ஆமாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு விட்டுறான். இதுக்கு இடையில பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் குழந்தை ஒன்று இந்த வீட்டிற்கும் வருகிறது, விளையாடுது, இவங்களோட பேசுது, பழகுது. இந்த பெண் குழந்தை, இந்த குழந்தை அல்லவா, குழந்தையிடத்து எவ்வளவு முகப்பத்து இருக்கும். அந்த குழந்தையின் மீது இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, முகப்பத்து வருது. அந்த குழந்தை மேல ஒரு தனி பாசம். அது வந்துட்டா சந்தோஷமாயிடாரு. என்ன அந்த குழந்தைய காணுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு முகப்பத்து ஆயிரும். அந்த குழந்தை இல்லைண்டா வரலைண்டா தேடுற அளவுக்கு உண்டான சூழல். கடைசியில ரொம்ப முகப்பத்து ஆயிருது. இப்ப என் மனைவி நினைச்சாங்க, இவர் இவ்வளவு முகப்பத்தா இருக்கிறார் இந்த பிள்ளை, ஆனா இந்த பிள்ளை நம்ம குழந்தைதான், இது பக்கத்து வீட்டு குழந்தை அல்ல, நம்ம சொந்த குழந்தைதான், நம்ம தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறோம். இந்த பக்கத்து வீட்டு குழந்தையின் மீது இவ்வளவு பாசமாக இருந்தால் நம்ம பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைண்டா எவ்வளவு சந்தோஷமாயிருவாங்கல்ல. அதனால நான் சந்தோஷப்படுமே நினைச்சுக்கிட்டு என் மனைவி அந்த உண்மையை சொல்லி விட்டால், இங்க பாருங்க, ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லு? நீங்க போகும்போது பெண்கள் தான் பிறந்துச்சு, நான் புதைச்சிட்டேன்னு சும்மா சொன்னேன், உங்கள்கிட்ட புதைக்கல. நான் பக்கத்துல கொடுத்து இந்த குழந்தைய வளர்க்க சொன்னேன். இப்ப டெய்லி வந்துட்டு போகுது இல்ல, இது நம்ம குழந்தை தாங்க, இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியா, ஏன் நீ சொல்லல? அதனால அப்படி எப்படின்னு சொல்லி நான் ஏமாத்தி அந்த குழந்தைய நாங்களே வச்சுக்கிட்டோம். ஆனால் உள்ளுக்குள் நான் அந்த குழந்தையை கொல்வதற்கு பிளான் பண்ணினேன். மனைவிட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு குழந்தைய வச்சுக்கிட்டாச்சு. ஆனா என் மனசுக்குள்ள இதை எப்படி காலி பண்றது அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் சாதுரியமாக ஏமாற்றி என் பெண் குழந்தையை நான் அழைத்து செல்கிறேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அந்த இடத்துல வச்சு குழிய தோன்றேன். நல்லா குழிய ஆழமா தோன்றேன். வேகமா அவசரத்துல தோன்றேன். என் மீது மண்ணெல்லாம் படுகிறது. என் குழந்தை என் தாடியில் படுகின்ற மண்ணை தட்டி கூட விடுகிறது. எனக்கு அப்பொழுதும் இரக்கமே இல்லை. கடைசியில் அந்த குழந்தைய குழிய தோண்டி உள்ள இறக்கிட்டேன். இறக்கணும்னு ஏதோ அப்பா தண்டை விளையாடுறாருன்னு அது நினைச்சிருச்சு. நான் மண்ணை தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். தள்ளி ஒரு கட்டத்துக்கு மேல காலு, இடுப்பு, நெஞ்சு, கழுத்து இதை தாண்டுது. அந்த குழந்தை ஒரு மாதிரியா பயத்துல அலறுது. எனக்கு அப்ப கூட இறக்க வரல. முழுசா மூடிட்டேன் சார், முழுசா மூடிட்டேன். இதையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானான்னு கேட்கிறான். சலாசலம் அப்படியே என்ன சொல்றது, வா இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உண்டான சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இதாயிட்டான், அமைதியா இருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வஸல்லம் திறக்கி வைத்தான். கொல்லியா அபாதி அல்லதன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறிய மக்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகாதீங்க, அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு. நீங்க செஞ்சது தவறு, மிகப்பெரிய தவறு, அது வேறு விஷயம். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை ஆகிற வேணாம். அல்லாஹ்வுடைய அருள் அதை விட பெரியது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற வசனம் வந்தது. எப்படி இருக்கும் பாருங்க சூழல். இத இன்னைக்கு கூட நம்ம ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்துல ஹரம்ல இருந்து ஏஹ்ராம் கட்டுறதுக்கு ஆயிஷா மஸ்ஜிதுக்கு ஏறினா மஸ்ஜித் ஆயிஷான்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஏறுற இடத்துக்கிட்ட வாதில் பனாத் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம். அது கட்டப்படாமே இருக்கு, சும்மா வெறும் காம்பவுண்ட் ஒரு சுத்தி இருக்கும், அதுக்குள்ள எந்த கட்டிடமும் இல்லை. அது அந்த இடம் தான் சொல்றாங்க. பெண் குழந்தைகளை அவர்கள் புதைப்பதற்காக பயன்படுத்திய இடம். அதற்கு பெயர் வாதில் பனாத், வாதி அல் பனாத், பெண் குழந்தைகளுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி, ஓடை அப்படின்னு கருத்து. இப்படிப்பட்ட மக்களிடத்தில் இஸ்லாம் எந்த கான்செப்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகளை பரக்கத்துன்னு சொல்லிச்சு. நீங்க பெண் குழந்தைகளை கொன்றுவீங்களா? எப்படி நீங்க கொல்றீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு ரிசுக்கு தரதே நான் தான், உனக்கே கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டானா என்று அல்லாஹ் சொல்லணும். நான் ரிசுக்குக்கும் ஐயா, உங்களுக்கு நாம் ரிசுக்கு வழங்குகிறோம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நாமே வழங்குறோம். நீ யாருக்கு கொடுக்குற? உனக்கு இவ்வளவு பெரிய தடிமாடு, நீ இவ்வளவு தப்பு பண்ற, உனக்கு நான் கொடுக்குறவன் அந்த பச்சை குழந்தைக்கு கொடுக்காம போயிடுவேன். நீ அந்த குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிரும், அதுக்கு நம்ம கவனிக்க முடியாது, அதை வளர்க்க முடியாது நினைச்சு நீங்க எப்படி கொள்ளுவீங்க? பல்வேறு காரணங்கள், பல்வேறு விஷயங்கள் சொல்ல. கண்ணியக்குறைவாக அவர்கள் நடத்திய பொழுது குழந்தைய உயிரோடு புதைக்கிற பெரிய அளவுல சமூகத்துல மரியாதையே இல்லை. குழந்தைகளை புதைச்சாங்க, உம்மாவை மட்டும்தான் மதிச்சாங்க. மனைவிகளை என்ன செய்வாங்க தெரியுமா?
காசு வச்சு சூதாடுவான், இருக்கிற பொருளை வச்சு சூதாடுவான். கடைசியில சூதாடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறேன்னா பொண்டாட்டியை வச்சு சூதாடிட்டு வந்துருவான். என் மனைவி வச்சு நான் இது பண்றேன், லாஸ்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். தோத்துட்டானா என்ன பண்ண முடியும்? கொடுத்துட்டு தான் வரணும். அப்ப இவன் மனைவி என்ன விளங்கி வச்சிருக்கிறான், மனைவிடத்தில் இவர்களுக்கான மரியாதை என்ன, அந்தஸ்து என்ன. அதே போல இவர் தலாக் விடுவார், பிடிக்கலைன்னா தலாக் விடுவார், தலாக்கு விடுவாரு, திரும்ப வேண்டுமான சேர்த்துக் கொள்வார், திரும்ப கூப்பிட்டு திரும்ப பிடிக்கலன்னா தலாக் விடுவார், திரும்ப சேர்த்துக் கொள்வார். இது எத்தனை தடவை செய்யலாம்? 100 தடவை கூட செய்யலாம். இந்த முட்டாள்தனமான காரியங்களுக்கு முடிவு கட்டுவதற்கானத்தான் மார்க்கம் சொன்னது. நீ உன் மனைவியை தலாக் விட்டதற்கு பின்பு மீண்டும் அழைத்துக் கொள்ள முடியுமானால் அதற்கு 2 தடவை மட்டுமே வாய்ப்புண்டு, அதுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள். தலாக்கு விட்டுட்டீங்க, தலாக்கு விட்ட மனைவியை திரும்ப அழைச்சுக்கணும்னு சொன்னா ஒரு தலாக்கு விட்டால் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அதுவும் எத்தனை மாசத்துக்குள்ள? ஏறக்குறைய 3 மாசம். இந்த பீரியடுக்குள்ள அழைச்சுக்கிட்டா தான் 3 வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி வேணும்னு கேட்டாலும் முடியாது. அந்த டைம் முடிஞ்சு மறுநாள் கூட உனக்கு அனுமதி இல்லை, இன்வாலிட் முடிஞ்சிருச்சு, டேட் முடிஞ்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இரண்டாவது இன்னொரு தலாக்கு விடுற அந்த இதாவுடைய காலத்துக்கு முன்னால் வேண்டுமானால் நீ திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். ஒன்று, இப்ப அந்த காலம் முடிஞ்சுட்டா ஒரு தலாக்கா நீ இனிமே மனைவியை கிடையாது அழைச்சுக்கிற முடியாது, அல்லது அந்த காலத்திற்குள் அழைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டாலும் 2 தலாக்கிற்கு மட்டுமே. 3வது முறை நீ தலாக் விட முற்பட்டால் நல்லா தெரிஞ்சுக்க, இப்ப நீ விரும்பினாலும் மறுநாளே திரும்ப அழைக்க நினைத்தாலும் உன் மனைவியை திரும்ப அழைக்க முடியாது. முடியாது என்று உன் மனைவி ஒன்னும் கேலி பொருள் அல்ல, வியாபார பொருள் அல்ல. உன் இஷ்டத்துக்கு கொடுக்கறது, உன் இஷ்டத்துக்கு திரும்ப எடுத்துக்கிறதுக்கு அவளுக்கான கண்ணியமும் மரியாதையும் இருக்கு. எனவே திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தலாக் என்பது 2 மட்டுமே. 3வது முறை நீ தலாக் விட்டால் திரும்ப அழைக்கும் உரிமை உனக்கு இல்லை என்பதை சொல்வதற்காக மொத்த தலாக்குடைய எண்ணிக்கை 3 தான் என்று மார்க்கம் சொல்லி பெண்ணினத்திற்கு பாதுகாப்பை கொடுத்தது. இத சொல்லிக்கிட்டு இஸ்லாம் பெண்களுக்கு கஷ்டம் கொடுக்குதான், முத்தலாக்குன்னு சொல்லுதான். இவங்க ரொம்ப கவலைப்பட்டு நீதி கண்ணீர் வடிக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டம், அல்லாஹ் எப்படி ஏகணும், அல்லாஹ் எப்படி பரிசுத்தமானவனோ, மிக உயர்ந்தவனோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உயர்ந்தவர்களோ, தூய்மையானவர்களோ, சிறந்தவர்களோ, அப்பழுக்கற்றவர்களோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஷரியத்தும் சிறந்தது, தூயது, அப்பழுக்கற்றது. ஷரியத்துடைய சட்டத்திற்கு முன்னால் டிவைன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தரப்பிலிருந்து கிடைத்த இந்த சட்டத்திற்கு முன்னால் மனிதர்கள் உருவாக்கிய எந்த சட்டமும் நிற்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அவன் யாரு? அவன் தான் நம்மளை படைச்சான். நம்முடைய குணங்கள் தெரியும், நம்முடைய சிந்தனைகள் தெரியும், எல்லாம் நம்மளை பத்தி ஃபுல் பயோடாட்டா தெரியும், நம்ம என்னெல்லாம் செய்வோங்கிறது தெரியும். அந்த ரப்பு நமக்கான சட்டங்களை தந்திருக்கிறான். இதை விட ஒரு பெட்டர் சட்டத்தை, சிறந்த சட்டத்தை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் கொண்டு வர முடியாது. குப்பைகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு கோல்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஷரியாவை குறை சொல்ல முடிகிறது என்று சொன்னால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படிலாம் இவங்களால பேச முடியுது? எப்படி பேச, எந்த லெவலுக்கு போயிட்டாங்க? என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அவங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு அவர்களுடைய காலம், இன்னைக்கு அவங்களுடைய காலம். ஒரு தடவை சனாதனங்கிற வார்த்தையை ஒரு காலகட்டத்துல கேட்டா நம்ம பீரியட்ல எல்லாம் கொதிச்சு போயிடுவாங்க. அப்படி இல்லை, பேசி 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 அதனால ஒண்ணும் இல்லை, அதுதான் பெட்டர் சட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இன்னொன்னு என்ன வந்துருச்சு, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டான். ஏன் குடிக்க கூடாது? அதுல இத்தனை வியாதிகள் தீருது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அது தேவைப்படுது, அவனுக்கு அது தேவைப்படுது, அவனுடைய சிந்தனை அது, சனாதன சிந்தனை. அதுக்காக வேண்டி எந்த அளவுக்குன்னு கேட்டா, படித்த முட்டாள்கள் கேட்கும் கேள்வி, மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க, ஏன் மாட்டு மூத்திரம் சாப்பிடக்கூடாது? அந்த வார்த்தை சின்ன பிள்ளைங்க கேட்டா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கோமியம், ஏதோ கோமியம் தான் ஏதோ ஒரு பொருள் போல இருக்கு, அது ஒரு பால்ல ஒரு வகை போல இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மூத்திரங்கிற வார்த்தையை தான் கோமியம்னு சொல்றோம். ஒரு மனித, அதாவது அல்லாஹ் அடியார்களுக்கு படைத்த ஒரு பொருளுடைய இறைச்சிக்கும் கழிவுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத கபோதி, கோழிக்கும் அதனுடைய நஜீஸுக்கும் வித்தியாசம் தெரியல, ஆடுக்கும் அதனுடைய நஜீஸுக்கும் வித்தியாசம் தெரியல. எப்படிப்பட்ட காலம்! அந்த பீரியட்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த பீரியட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்தின் அடிமுட்டாள்கள் தலைவராக இருக்கின்ற காலம், மிக மோசமான ரூடிகள் உச்சகட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய காலம்.
என்ன ஆகும் துனியா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் மோமின்களை. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த அந்த மக்கள் பெண்களை எப்படி வேண்டுமானாலும் பண்ணணும்னு நினைச்சாங்க. இஸ்லாம் வந்துச்சு, அப்படிலாம் நீ செய்ய முடியாது. உன் பெண் குழந்தைகள் உனக்கு பரக்கத்தை தருபவை. 3 பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி முறையா கல்வியை செஞ்சு நிக்கா பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் சொர்க்கவாசி. யார சொல்லலாம்? 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு அதுதான் சாமி சொல்லுவாங்க. நான் ஒரு பிள்ளைக்கு கேட்கல, கேட்டுதான் அதுக்கு ஆமான்னு சல்லல்லாஹு சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் எந்த குழந்தைகளா இருந்தாலும் முறையாக வளர்த்து ஆளாக்கி சவாபு கிடைக்கும். ஆனா உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தைகளுக்காக, உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது பெண் குழந்தைகளுக்காக. தாயை பத்தி சொல்லதான் சொன்னாங்க, அவங்களுடைய காலுக்கு கீழே தாப்பா சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. யார சொன்னா? யார்கிட்ட நான் முறையா ரொம்ப கரெக்டா நடந்துக்கணும். உம்மா யார சொல்ல, அதுக்கு அடுத்து உம்மா யார சொல்லணும், அதுக்கு அடுத்து உம்மா யார சொல்ல, அதுக்கு அடுத்து உன் வாப்பான்னாங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்து உன்னுடைய தந்தை, 4வது தடவையா தந்தையை சொல்றாங்க. தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 75% தாய்ங்கிறாங்க. 75% தாய். நீ தாயோட ரோல ஒண்ணும் இது பண்ண முடியாது. அதற்கு முன்னால் நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. அவர்கள் உனக்காக பட்ட துன்பம் கஷ்டம், அதுக்கு நீ காலத்துக்கு நன்றி கடன்லாம் செலுத்த முடியாது. நீ எவ்வளவு செஞ்சாலும் அது கம்மிதான். நீ வேண்டுமான என்னிடத்துல கேளு, ரப்பி ஹம்மா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை சிறு குழந்தையில் அவர்கள் போற்றி வளர்த்ததை போல் ரஹம் செய்ததை போன்று யா அல்லாஹ் நீ அவங்களுக்கு ரஹம் செய்யுன்னு சொல்லு. இப்படி நீ சொன்னா மட்டும்தான் முடியும். நீ எல்லாம் டைரக்டா எதுவும் செய்யவனா முடியாது. மார்க்கம் தாய் என்ற அடிப்படையில் இவ்வளவு பெரிய ரோல், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தது, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தது. மனைவி அப்படின்னு வந்தா சரி, இதெல்லாம் ஓகேதான், மகளுக்கு அந்தஸ்து இருக்கு, மனைவி தாய்க்கு அந்தஸ்து இருக்குதான், ஆனா மனைவி அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சொல்லலாம் சொல்றாங்க, இல்ல, நீ நல்லவன் என்பதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு சர்டிபிகேட் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், உன் ஒய்ஃப் சொல்லணும். நான் எங்க போய் சர்டிபிகேட் வாங்குறது? துனியா ஃபுல்லா சர்டிபிகேட் இருக்கு, எல்லாம் சொல்றாங்க இவர் ரொம்ப நல்ல மனிதர், இவர் சிறந்தவர், வல்லவர், நல்லவர், அதெல்லாம் சொல்றாங்க. நான் நிறைய 100 சர்டிபிகேட் வச்சிருக்கேன், 100 சர்டிபிகேட் வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னு எல்லாம் ஓகே பண்ணி சூப்பர்மேன் போட்டுருவாங்க. ஆனா இஸ்லாமிய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய ரசூலின் பார்வையில் இந்த சர்டிபிகேட் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுல ஒரு சர்டிபிகேட் இருக்கும், மனைவி சொல்லியிருப்பாங்க நல்ல கணவர், அது ஒன்றை கொண்டு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது இல்லையானால் 100 சர்டிபிகேட்டும் வேஸ்ட், ரிஜெக்ட். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களது மனைவியிடத்தில் சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குடும்பம் மனைவி உனக்கு சர்டிபிகேட் தரும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களில் பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா? அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன் வ அல்தஃபுஹும் பிஅஹ்லி, உங்களில் பரிபூர்ணமான ஈமானுக்குரியவர் சொந்தக்காரர் நல்ல பண்பாளர், நல்ல பண்பாளர். பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடக்கணும், பலகீனமானவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், எல்லாத்துலயும் நியாயமா நடந்துக்குருவாங்க. 2வது அல்தஃபுஹும் பிஅஹ்லிஹி, மனைவி மக்களிடத்துல சாப்பிட்டா நடந்துக்குறாங்க, மனைவி மக்களிடத்துல சாப்பிட்டா நடந்துக்குறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இருக்க நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும், மொபத்தா இருக்க நேரத்துல மொபத்தா. வெறும் ஸ்ட்ரிக்டா இருந்தா போலீஸ்காரனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், மிலிட்டரி மேனா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் உன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்ட, செப்பலை கழட்டுறதுக்கு முன்னால எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கணவனா வரணும், பிள்ளையா வரணும், அப்பாவா வரணும். இப்படித்தான் இந்த ரோல்ல தான் வர முடியும். நீ போலீஸ்காரனா வரல வந்தீங்கன்னா உன் வீடு எப்படி இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும், லஞ்சம் வாங்குற இடமா தான் இருக்கும், அடிதடி உள்ள இடமா தான் இருக்கும். அது எதுவா இருக்காது, வீடா இருக்காது, வீட்டுக்கான அட்மாஸ்பியர் கிடைக்காது. வீடு அப்படின்னு சொன்னா மனிதர்கள் வாழுமிடம். அங்கே பெற்றோர், தந்தை இருப்பார்கள், தாய் இருப்பார், மனைவி இருப்பார், பிள்ளைகள் இருக்கும். இந்த ரோல் மட்டும்தான் இருக்கணும். அங்கே பணக்காரங்க இருக்காங்க, ஏழை இருக்கிறாங்க, முதலாளி இருக்கிறான், தொழிலாளி இருக்கிறான், படிச்சவன் இருக்கிறான், பாமரன் இருக்கிறான். இந்த பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அப்படி இருந்தால் அது குடும்பமாக இருக்காது. வீட்டிற்கான தன்மை இருக்கல. வீடு அப்படின்னு சொன்னா அன்போடு கலந்து இருக்க வேண்டும். ஹோம், அன்பு மகப்பத்து இருக்கணும். வெறும் கட்டிடத்துக்கு பேர் வீடுன்னு சொல்றது இல்ல, கட்டிடத்துக்கு பேர் வீடு இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க வீடு வந்து பெட்டெல்லாம் அப்படி இப்படி இருக்கு சொல்லுவாங்க. அப்படி இப்படிலாம் இருந்தா வீடு அது. நீ ஹோட்டலுக்கு போனா தான் எல்லாம் கரெக்டா இருக்கும், மடிச்சு கரெக்டா இருக்கும். வீட்டுல ஆள் இருப்பாங்க, படுப்பாங்க, குழந்தைகள் விளையாடும், ஏதாவது பண்ணுவாங்க, அதான் வீடு. வீட்டிற்கான தன்மை என்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்ற அந்தஸ்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு தனி ரோலு. அவங்க உனக்கு சர்டிபிகேட் தரணும், நீ அவங்க இடத்துல சாஃப்டா நடந்துக்கிறணும். அதுலதான் உன்னுடைய வெற்றி இருக்கு.
அதுலதான் நீ சிறந்தவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படிப்பட்ட சமுதாயத்தை! பெண் குழந்தைகள் பிறப்பதை அவமானமாக கருதியவர்கள் தான் மனைவியரை அடமான பொருளாக, அந்த பொருள் அது, நான் என் காசை விற்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி என் மனைவியும் கொடுத்துட்டு போகலாம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் மார்க்கம் சொன்னச்சு, உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னக்கம் அகத்தும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னக்கம் அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அமானித பொருளாக உங்களது மனைவியரை நீங்கள் கரம் பிடித்திருக்கின்றீர்கள். வஸ்தஹலத்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தையினால் அந்த பெண்களை நீங்கள் ஹலாலான மனைவியாக ஆக்கியிருக்கின்றீர்கள். நீ அமானித பொருளை பத்திரமா தான் வச்சுக்கணும், மரியாதையா வச்சுக்கிற முடியும்னா வச்சுக்க, இல்லைன்னா உங்க அத்தா வீட்டுக்கு அனுப்பிடு. நீ கொடுமைப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. என்னால முடியவே முடியாது, அனுப்பிடு. இந்த ஒரு நிர்பந்தமான கட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காகத்தான் விவாகரத்து போன்ற சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது தவிர இல்லையானது தேவைப்படக்கூடியது அல்ல. முஃமின்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாத்தின் வழியாக, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக இந்த உம்மத்தின் பெண்களுக்கு கொடுத்த உயர்வும் அந்தஸ்தும் மிக அலாதியானது. முஃமின்களே, அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், அப்ப இவங்க அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளை, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கருத்து. அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஆக்கியிருக்கியே, அத்தகைய பெண் குழந்தைகள் உங்களுக்கு என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது? இரண்டாவது, அவமை யுனஷ்ஷஉ ஃபில் ஹில்யா, அணிகலன்கள் நகைகளிலேயே வளர்க்கப்படுகின்றவர். வஹுவ ஃபில் ஹிஸாமி கைரு முபீன், தர்க்கம் ஏற்படுகின்ற பொழுது தெளிவுபடுத்த முடியாத நிலையில் இருப்பவர். இவரை நீங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று நீங்கள் ஆக்குகின்றீர்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெண்களுடைய ஒரு நேச்சரை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இயல் என்ன அது? அணிகலன்களிலேயே வளர்க்கப்படுபவர்கள். ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த பெண் குழந்தைக்கு நகைகளை கொடுத்து வளர்க்கிறார். கைக்கு காலுக்கு கொலுசு போடுவாங்க, கையில வளையல் போடுவாங்க. இப்படி அணிகலன்கள் யாருக்கு சொந்தம்? பெண்களுக்கு சொந்தம். அணிகலன்களை நகைகளிலேயே வளர்க்கப்படுகின்ற, உருவாக்கப்படுகின்ற, வார்த்து எடுக்கப்படுகின்ற பெண்கள் ஒன்று. இதுக்கு இன்டைரக்டா என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு கேட்டா, அழகுபடுத்துதல் என்பது பெண்களுக்கு சொந்தமானது, இத ஆம்பளையே செய்யக்கூடாது. இவன் பாட்டுக்கு மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு முகத்துக்கு பவுடர் போட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு எனக்கு காஞ்சவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு தலைவாரிக்கிட்டே இருக்கிறது, திருப்பி திருப்பி இது பண்றது, இது பெண்களுக்கான. அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அவங்களை யாரும் தப்பா நினைப்பாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்குன்னே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு இருக்கும், மணிக்கணக்கில் உட்கார்ந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. இது அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிறான், அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறான் அவருடைய அழகை கூட்டிக் கொள்வதற்கு. இது யாருக்கு உரியதல்ல? ஆம்பளைக்கு உரியதல்ல. அப்ப உனக்கு அழகு, நீ ஆம்பளையா இருக்கிறதா அழகு, உன்னுடைய வீரம் தான் அழகு, உன்னுடைய உழைப்பு தான் அழகு, உன்னுடைய தைரியம் தான் அழகு. நேர் ஆப்போசிட். இது ரப்பு ஏன் இப்படி வச்சிருக்கிறான் அது ரெண்டாவது விஷயம். எதுவுமே சீராக நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் இருக்கணும், அப்பதான் அது கரெக்டா போகும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா வண்டி இழுக்காது. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போடுறதுக்கே பத்தாது. சிம்பிள் மேட்ரு, ரெண்டு பேரும் சம்பாதிக்க போனாலே, ஆனா நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன், நீ ஒரு வேலை செய்ய நான் ஒரு வேலை செய்யறேன், போட்டி. கடைசியில் ரெண்டு பேரும் வேலை செய்ய முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில கடினமான பணிகளை ஆண்களத்தில் கொடுக்கிறான், சில மென்மையான பணிகளை பெண்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அப்படி வழங்குவதனுடைய நோக்கம் இரு சாராரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிரும், நம்ம ரொம்ப பெரிய ஆளா இருப்போம், நம்ம வீட்டை நம்மளால சுத்தமா வச்சுக்கிற முடியாது. மனைவி ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் ஆச்சு, அந்த வீடை பார்த்தா எப்படி இருக்கும், கரெக்டா தெரிஞ்சிடும், சரி இங்க பெண்கள் இல்ல. அப்ப இந்த வேலை செய்ய முடியாதா? அது கொஸ்டின் அல்ல. உன்னால செய்ய முடியாது. வேலை கஷ்டமானு கேட்டா கஷ்டம் இல்ல, செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. அது ஒரு கருத்து, அது ஒரு முறை, அது ஒரு மெத்தடாலஜி, அது உங்களுக்கு ரத்தத்துல இல்லாதது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே போல நாம் செய்யக்கூடிய கடினமான பணிகளை போன உடனே ஆரம்பிக்கும். உள்ள நுழையும் பொழுது ஹையர் ஆபீசர் கூப்பிட்டு திட்டுவான், உள்ள நுழையும் பொழுது ஓனர் கூப்பிட்டு திட்டுவார், உள்ள நுழையும் பொழுதே பிரச்சனைதான் உள்ள போகும். அதுக்கடுத்து வெளியே வர்றதுக்கெல்லாம் 1008 பஞ்சாயத்து இருக்கும். இதெல்லாம் ஒரு பெண் தாங்க முடியுமான்னு கேட்டா அதுவும் கஷ்டம். அவங்க உள்ள நுழையும்போதே கூப்பிட்டு இது பண்ணா அவங்க வாட்டுக்கு கூப்பிடும் போதே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எங்கிட்ட வேலை என்னத்த சொல்ல முடியும்? அதனால பாப்பானுங்க, அவங்களே பயந்து போயிடுவானுங்க. இது பாட்டுக்கு நம்ம கூப்பிட்டு அழுது வெளியே போச்சுன்னா என்னம்மா ஏதோ நினைச்சிட போறாங்க, இது வம்பே வேணாம், அம்மா நீ போமா, நீ என்னது முடிஞ்சதை செய்யும் சொல்லி அனுப்பிடுவான்.
பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒவ்வொரு சாராருக்கும் சில இயல்புகளை ரப்பு தந்திருக்கிறான். அல்லாஹ் தானே படைச்சிருக்கான். நமக்கு தாடியை வர வச்ச ரப்பு ஏன் பெண்களுக்கு தாடியை கொடுக்கல? நம்ம மாதிரி தோல் தானே, நம்மள மாதிரி தோல் தானே, ஏன் அங்க மட்டும் தாடி வரல? தலையில முடி வருது, நமக்கும் தலையில முடி வருது, தாடி மட்டும் ஏன் வரல? ரப்பு உனக்கு கொடுத்திருக்கான், ரப்பு அவனுக்கு கொடுக்கல. இதுல யாராவது போட்டி போடுறாங்களா? இல்ல. எந்த பெண்ணாவது தாடி வரல விரும்புவாங்களா? முதல்ல யாராவது விரும்புவாங்களா? 2 முடி வந்துடட்டும், பைத்தியம் பிடிச்சிடும் பெண்கள். அது என்ன அர்த்தம் அது? அப்ப அல்லாஹ் அப்படித்தானே வச்சிருக்கிறான். அதை நீங்க பொருந்திக்கிறீங்கல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மென்மையான சூழலை, சாஃப்டான ஒரு சூழலை ரப்பு தருகிறான். தங்களை அலங்கரித்துக் கொள்வதை அல்லாஹ் தருகிறான். அலிங்கனங்கள் மாட்டிக்கொள்வதை அல்லாஹ் தருகிறான். ஆண்களை பொறுத்தவரை இவை அனுமதிக்கப்பட்டது இல்ல. ரொம்ப ஒப்பனை செய்து, ரொம்ப இது பண்ற. ஆண்களை பொறுத்தவரை முடிந்தவருக்கு சிம்பிளா, அதுக்காண்டி சுத்தம் இல்லாம இருக்கிறது அர்த்தம் இல்ல. நீட் வேறு, நீட்னஸா இருக்கணும், குளிக்கணும், சுத்தமா இருக்கணும், ட்ரெஸ் சுத்தமா இருக்கணும், என்ன உடை உடுத்துகின்றோமோ அது நல்லா இருக்கணும், அது வேற விஷயம். ஆனா நான் டிசைனா போடுவேன், இந்த கோடு அது இது என்னென்னலாம் பார்க்கிறது இருக்கு, இது நம்முடைய கேரக்டர் அல்ல. அத அல்லாஹ் இன்டைரக்டா இங்க சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க விரிவுரையாளர்கள். நகைகளிலே அணிகலன்களிலே வளர்க்கப்படுகின்ற ஒரு பெண். இரண்டாவது, வௌவபில் ஹிசாமி கைரு முபீன், தனது வாதத்தை தெளிவாக வைப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான், ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வருது, இவன் பக்கத்துல தப்பு இருக்கும், ஆனா இவன் ஏறி அடிப்பான், என்னன்னா சொல்லுவான். அந்த பொண்ணு பக்கத்துல தப்பே இருக்காது, கரெக்டா சொல்ல முடியாது. ரெண்டுமே பார்ப்போம், இந்த கூட்ட ஃபுல்லா பார்க்கலாம். இவன் பக்கத்துல ஏகப்பட்ட விஷயம் பிரச்சனை இருக்கும், ஆனா இவர் என்ன மாதிரி பேசுவாருன்னு கேட்டா, இவர் திருவாளர் பரிசுத்த மாதிரி இங்க காமிப்பார். அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு குறையும் இருக்காது, அதை சரியாக சொல்ல முடியாமல் கூட போகும். அல்லாஹ் இங்க சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றான், இப்படி ஒரு மென்மையான நேச்சரில், வெட்கம் கலந்த நேச்சரில், வெட்கமுடைய அந்த சுபாவத்தோடு அவர்களை நான் படைத்திருக்கிறேன், அவங்களை நான் படைச்சிருக்கேன். அது ஒரு உயர் படைப்பு, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அல்லாஹ் கூட்டு நீ கொடுக்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறதான் கான்செப்ட். இதுலயே அல்லாஹ் இன்னொரு தகவலையும் சொல்வது, அந்த அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்பது பெண்களுக்கானது, ஆண்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு அர்த்தம். இரண்டாவது, இங்கே தெளிவாக தன் வாதத்தை எடுத்து வைக்க முடியாதவர்கள் என்பதற்கான பொருள், கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலிலும் பெரும்பாலும் பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவராக இருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நிர்பந்தம், அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் கொஞ்சம் கூட கொடுக்கிறான். நீங்கள் அக்கலிலும் அறிவிலும் குறைந்தவராக இருக்கின்றீர்கள், தீனிலும் குறைந்தவராக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. யார சொல்லாத என்ன எங்களுக்கு இப்படி சொல்றீங்க, அறிவிலும் குறைந்தவர்கள் தீனிலும் குறைந்தவர்கள். அப்ப அறிவில் குறைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை சொன்னாங்க, ஒரு ஆண் சாட்சி பகிர்கின்ற இடத்தில் 2 பெண்களின் சாட்சி வரும். ஏன் ஒரு ஆணுக்கு பகரமா 2 பெண்ணு சாட்சின்னு சொல்றோம்? ஒருத்தர் மறந்துட்டா ஒருத்தரை ஞாபகப்படுத்தணும், அப்ப அங்கே குறையுதுன்னு கருத்து. தீன்ல நீங்க குறைவாங்கன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? அவன் 30 நாள் தொழுக முடியும், நீங்க 7 நாள் 5 நாள் 6 நாள் தொழுக முடியாது தானே. ரமலான் 30 நாள் நோன்பு வைக்க முடியும், நீங்க விரும்பினாலும் ஒரு 4-5 நாள் நோன்பு வைக்க முடியாது. அப்ப நாக்கு சாத்து தீன் குறையுதா இல்லையா? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டான். அதற்காக யாரும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆணினம் உயர்ந்தது, பெண்ணினம் சாதாரணமானது, இல்லவே இல்லை. இரண்டும் உயர்ந்தது, இரண்டும் வெவ்வேறு நிலையிலானது. காளை மாடுதான் சிறந்தது, பசுமாடு சாதாரண அப்படின்னு நீ சொல்ல முடியும்? பசுமாடு இல்லைன்னா உனக்கு பால் எங்க இருந்து வரும்? காளை மாடு இல்லைன்னா நீ எப்படி விவசாயம் பண்ண முடியும்? வந்துடும். இரண்டும் அதது கோணத்தில் சிறந்தது. அல்லாஹ் அதற்கென்று சில பொறுப்புகளை வச்சு ரொம்ப படைச்சிருக்கிறான், அதற்கு அது நிகரானது. இதற்கென்று சில பொறுப்புகளை வச்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இதற்கு தேவையான குவாலிட்டிஸ அல்லாஹ் இங்கே கொடுத்திருக்கிறான். அவ்வளவுதான் மேட்டர். இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு ஆணுடைய தேவையும் பங்களிப்பும் ரொம்ப அதிகம். அதனால இவனுக்கு ஒரு அந்த புத்திசாலித்தனத்தை அதிகமாக ரப்பு தருகிறான். நீங்க சில சமயங்கள்ல பார்க்கலாம், மனப்பாடம் செய்வது என்பது வேறு. பிள்ளைங்க படிக்கிறாங்க வைக்கிறாங்க, நம்மளோட கூடுதல் மார்க்கிறார், அது வேற விஷயம். ஆனா தைரியமும் துணிவும் அது பெரும்பாலும் இதுல பெரும்பாலும் அப்படிங்கிற ஹுக்கம் தான். பெரும்பாலும் ஆண்கள் வலிமை மிக்கவர்களாக
ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார். ஆனா பெரும்பாலும் சில பேரு ரொம்ப ஆண்களே பலகீனமா இருப்பாங்க, அறவே ஆற்றல் இல்லாதவராக இருப்பார். இது குறைந்தது. இதே போன்ற பெண்ணினத்தில் சில பேர் அதிகம் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், அதிகம் வலிமை நிறைந்தவராக இருப்பார்கள். இது ரேர். இப்ப ஒரு பெண் பைலட் பார்த்திருக்கமா இல்லையா? பெண் பைலட்டை பார்க்கலாம். பெண்கள் மிலிட்டரியில் வேலை செய்யறான். பெண்கள் இந்த பாருங்க, இந்த பிளைட்டை வந்து ஒரு பெண் ஓட்டுறான், உடனே பெருமையா இருக்கு, மாஷா அல்லாஹ். பாருங்க, பெண்கள் சாதாரணமானவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம், சந்தோஷம்தான். ஆனால் ஒட்டுமொத்த துனியாவில ஆண் பைலட்டுடைய எண்ணிக்கை, பெண் பைலட்ஸுடைய எண்ணிக்கை, அதனுடைய விகிதாச்சாரம் என்ன? விகிதாச்சாரம் என்ன? பஸ் 3000 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. 3000 பஸ்ல எத்தனை பேரு லேடி டிரைவர்? ஏன் எல்லாமே ஆண்களா இருக்கணும்? சரி, பல்லாயிரக்கணக்கான லாரிகள் போய்கிட்டு இருக்கு, எத்தனை பேரு பெண் டிரைவர்கள்? இல்லை என்பது இல்லை, இருக்கிறார், ரேரா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு. பல்லாயிரக்கணக்கான ஆட்டோ ஓடுகிறது, எத்தனை பெண் டிரைவர்ஸ் இருக்காங்க, பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க? இல்லை அப்படின்னு சொல்லல, இருக்கிறாங்க. ரேஷியோ என்ன, விகிதாச்சாரம் என்ன? அப்போ பெரும்பாலும் என்பது இப்ப ஆணுக்கு தான் இந்த வேலையை கொடுக்குறோம். நீ ஆட்டோ ஓட்டு, நீ கார் ஓட்டு, நீ பஸ் ஓட்டு, நீ ட்ரெயின் ஓட்டு, நீ லாரியை ஓட்டு, நீ பிளைட் ஓட்டணும், உனக்கு தான் சொல்லப்படுகிறது. பெண்கள் அவர்களாக விரும்பி தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது அட்ஜஸ்ட் பண்ணப்படுகிறதே தவிர, யாரு வந்து நீ எப்படி சும்மா உட்கார்ந்துருக்க, நீ போய் பஸ் ஓட்டப்போ, நீ போய் ட்ரெயின் ஓட்டப்போ, நீ பிளைட் ஓட்டப்போன்னு யாரும் சொல்றது இல்ல. ரேராக அவர்களில் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அப்ப பெரும்பாலும் என்ற அர்த்தம் ஏன்னு சொன்ன. அதே போல ஆண்களை விட, அதாவது அறிவு ஞானத்தில் எவ்வளவோ கைதேர்ந்த பெண்கள் இருந்திருக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லதான் சொன்னார்கள், ஹுது நிஸ்ஃப தீனுக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இவர்களிடமிருந்து உங்கள் மார்க்கத்தின் பாதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்ட்ட? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அறிவாற்றலை, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அறிவாற்றலை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட மேன்மக்களான சஹாபாக்கள் புகழ்ந்து சொல்வாங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆனால் இது அதாவது ரேரானது, இது ரேரானது. ஏன் அல்லாஹ் அப்படி வைக்க முடியுமா? அது வேற விஷயம். இப்ப நம்மள்ட்ட இருக்கிறதுனால நம்மளாம் ரொம்ப உயர்ந்தவங்க, ஆண் பெண்கள் வந்து அப்படி அர்த்தமே இல்லை. இப்படி ஒரு இடத்தில் வலிமையும் இன்னொரு இடத்துல மென்மையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளுடைய குரல்ல கூட அப்படித்தானே வச்சிருக்கிறான். நம்முடைய குரல், ஆணின் குரல் பெண்ணின் குரல் வித்தியாசமா இருக்கு. குரல்ல கூட அல்லாஹ் மென்மையை வச்சிருக்கிறான், நடையில கூட அல்லாஹ் மென்மையை வச்சிருக்கிறான். ஒரு பொம்பளை மாதிரி நம்ம நடந்தா விடுவாங்களா? என்னடா அப்படி நடக்கிற, அசிங்கமா சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெண்ணுக்கு அதுதான் அழகு. அவருடைய குரலில், அவருடைய துணியில், அவருடைய நடையில், அவருடைய உடையில், அனைத்திலும் அல்லாஹ் மென்மையை வைத்திருக்கிறான். அந்த மென்மைக்காகவே அவர்களை அலங்கரிப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறது. அவர்களோ இது போன்ற பிரச்சனைக்குரிய கட்டங்களில் தங்களுடைய கருத்துக்களை சண்டையிட்டு தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார். ஒரு 2 ஆம்பளை இருக்கான், பயங்கரமா இது பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா பெண்களால சொல்ல முடியாது. நாங்க என்னங்க பண்ண முடியும், நாங்க பெண்களா இருந்து நாங்க என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்றோம். இது குறையான்னு கேட்டா குறையல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வலிமைமிக்க ஆண்களே, மென்மையான பெண்களை கையாள கற்றுக்கொள்ளுங்கள், அவங்க இடத்துல இறங்கி செல்லுங்கள், அவங்களுக்கு நீங்க உதவிடுங்கள். அப்ப இங்க பெண்களிடத்திலே நேச்சர் சில சுபாவங்களை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த இயல்பு தன்மையை சொல்லி ரப்பு அதை குறையாக சொல்லவில்லை. இந்த இயல்பு தன்மை உடையவர்கள் பெண்கள், இவர்களை நீங்கள் உங்களுக்கு உரியவர்களாக ஆக்கி கொள்ள மாட்டீர்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களே, இந்த வேறுபாடு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இரண்டாவது அல்லாஹ் கேட்கிறான், மலக்குமார்களை பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாங்களே, வஜாலு அல் மலாயிகத அல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாஸா, மலக்குமார்களை, அல்லாஹ்வின் அடியார்களான மலக்குமார்களை பெண் பிள்ளைகளாக அவர்கள் அந்த முஷ்ரிக்கள் ஆக்கி விட்டார்கள். ஷஹிது ஹல்கஹும், அல்லாஹ் கேட்கிறான், ஒருவேளை இவங்களை பொம்பளை பிள்ளைங்களை நான் படைச்சதை இவங்க பார்த்தாங்களோ, சதுக்தபு ஷஹாதத்தும் யுஸ்அலூன், அப்படியானால் இவர்களுடைய சாட்சி பதிவு செய்யப்படும், பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். யுஸ்அலூன், கேட்கப்படுவார்கள். முன்ன அல்லாஹ் கோபமா கேட்கிறான், ஏன்னா மலக்குமார்கள் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்றீங்களே, எத்தனை தப்புக்கு மேல தவறு, தவறுக்கு மேல தவறு. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றது தவறு, மலக்குமார்களை பொம்பளை பிள்ளைன்னு சொல்றது தவறு. அப்ப மலக்குமார்கள் பெண் பிள்ளைகளாக படைக்கப்படுகின்ற பொழுது நீங்க நேரடியா பாத்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான்.
அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய சாட்சியத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கும், நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். மேலும் இதை தொடர்ந்து அந்த மக்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தை ரஹ்மான் மா அபதனாகும். திரும்ப இன்னொரு தப்பு பண்றாங்க. அல்லாஹ் நாடி நாங்க மலக்குமார்கள் இப்ப வணங்குறோம், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்றோம், அவங்கள சிலைகளின் வடிவத்துல செஞ்சு நாங்க வணங்குறோம். அல்லாஹ் நாடினா நாங்க எப்படி வணங்க முடியும்? அல்லாஹ் நாடினா ரொம்ப எங்களை தடுத்திருப்பான்ல. தவறு செய்யறது ஒண்ணு, அந்த தவறை தாங்கள் செய்கின்ற தவறை சரியென ஆதாரமாக சொல்வது என்பது இன்னொரு தவறு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், மாலஹும் பிதாலிக மின் இல்மின், இவர்கள் இவ்வாறு பேசுவதற்கு எத்தகைய அறிவிஞானமும் இல்லை, இன்னும் இல்லா யஹ்ருசூன், இது இவருடைய கற்பனை தான். இவர்கள் கூறுகின்ற வார்த்தை எத்தகைய தவறு என்பதை இந்த வசனத்தின் இன்ஷா அல்லாஹ் விரிவுரையில் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஷானுவத்தால மேலும் இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹ் என்ன விஷயங்களை நாம் படிப்பினையாக பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவைகளை பெற்று புரிந்து படிப்பினையாக ஏற்று நடக்கும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.